Hello, good evening. This is Rajkumar. Hope everyone is fine. நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரவுண்டு ஒன்னோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கொடுத்துருப்பீங்க, 2ஆம் தேதி கொடுத்துருப்பீங்க. ரைட். ஸோ ரவுண்டு ஒன்று வந்து இட் இஸ் கம்ப்ளீட்டட், இதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து நமக்கு 10th தான் தெரியும், நமக்கு எத்தனை சீட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, ஸோ எத்தனை ஆப்சன்டேஸ் இருக்குதுன்னு நம்ம அன்னைக்கு தான் டிசைட் பண்ண முடியும். பட் ஒன் திங் வந்து நமக்கு கிடைத்த செய்தி என்னென்னால், கொஞ்சம் கட் ஆஃப் வந்து ஒரு 4-5 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷத்தோட. போன வருஷம் கிடச்சது நிறையா பேருக்கு இந்த வருஷம் கிடைக்கல. ஸோ தட் இது வந்து கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெஃப்கோ ஸ்கெல்னக் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் இருக்குது. இட் இஸ் அ 40 years ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன். மெஃப்கோ காலேஜ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் சிவகாசி. ரைட். இந்த இன்ஸ்டியூஷனோட கட் ஆஃப், அதாவது மேக்ஸிமம் கட் ஆஃப், மினிமம் கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து போன வருஷத்தோடது. ஏன் இந்த இன்ஸ்டியூஷன் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னால், நிறையா பெரிய இன்ஸ்டியூஷன்ஸோட ரவுண்ட் 2ல் சீட்டே இருக்காதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிலமை போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ ரவுண்டு 1ஓட ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 days சம்திங் ஆகும், 6 days 7 days ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் காலேஜஸ், அடுத்த ரவுண்டில் என்ன மாதிரி காலேஜஸ் இருக்குதுன்னு நீங்கள் இப்போயே பார்த்து வச்சுக்கணும். ஸோ நான் அடுத்த செட்டில் என்னென்ன மாதிரி காலேஜஸ் இருக்குங்கிறதுக்கு தான் நான் இப்போ இதை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மெஃப்கோ ஸ்கெல்னக் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி வந்து மேக்ஸிமம் வந்து 194க்கு எடுத்திருக்காங்க ஏஐடிஎஸ், மினிமம் வந்து 177.5. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இதில் கிடைக்காது. பிசிக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஏஐடிஎஸோட மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 177, மினிமம் வந்து 168.5. அப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரவுண்ட் 2ல் போகிறவங்க ஏஐடிஎஸ்ஸை மெஃப்கோ ஸ்கெல்னக்கில் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி எம்பிசி கேண்டிடேட்ஸும் வச்சுக்கலாம், பிசிஎம்மும் வச்சுக்கலாம். ரவுண்ட் 2ல் போகிறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கட் ஆஃபை ஒத்தி தான் வரும். அதனால் கண்டிப்பாக மெஃப்கோ ஸ்கெல்னக் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி பயோமெடிக்கல் போகிறவங்களுக்கு ஓசியிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 148.5க்கு தான் முடிஞ்சிருக்கு. பிசியில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இதுக்கு ஃபர்தராக இருக்க காலேஜஸ் கூட பயோமெடிக்கலில் நீங்கள் வச்சுக்கோங்க. ரைட். பயோடெக்னாலஜியில் மெஃப்கோ ஸ்கெல்னக் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு நல்ல காலேஜ் தான். ஸோ வந்து ஓசியிலே இருக்குது, பிசியிலே இருக்குது. அது அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு, நோ இஷ்யூஸ். சிவில் இன்ஜினியரிங் நோ இஷ்யூஸ், சிஇ கிடைக்கும். அப்போ நீங்கள் மெஃப்கோவோட வேறு ஏதாவது தியாகராஜா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். கம்மிங் டு த பார்ட், சிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 195.5, 185க்கு அப்போ ஓசி கிடைக்காது, முடிஞ்சிடும். பிசியும் வந்து பார்த்திங்கன்னா நெக் ஆஃப் தி மொமெண்ட் தான். 184.5க்கு ஆரம்பிச்சிருக்கு, போன வருஷம் 178க்கு முடிஞ்சிருக்கு. இந்த தடவை நம்ம ஃபஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் 179க்கு. கண்டிப்பாக சிஎஸ்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே ஆனால் எம்பிசியில் சிஎஸ்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து யார் யார் இருக்கீங்களோ நீங்கள் மெஃப்கோ வந்து பார்க்கலாம், சிஎஸ்சி பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு இசிஇ வந்து ஓசியில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 5 to 10% இருக்குது. ஏன்னா 193.5க்கு ஆரம்பிச்சிருக்கு, 177.5க்கு முடிஞ்சிருக்கு. இட் இஸ் அ குட் ஆப்ஷன். அதே மாதிரி பிசி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 169.5க்கு தான் முடிஞ்சிருக்கு. மற்ற எம்பிசிக்கும் இசிஇ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரிபிள் இ கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓசிக்கும் வாய்ப்புகள் இருக்குது, பிசிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஐடி வந்து மதில் மேல் பூனை மாதிரி தான். 192க்கு ஆரம்பிக்குது, 175க்கு முடிஞ்சிருக்கு ஓசி. பிசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெக்கானிக்கல் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன் நான் மெஃப்கோ ஸ்கெல்னக் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்து பேசுகிறேன்னால், ஃபஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் வந்து நிறையா காலேஜஸ் நீங்கள் மனசில் வச்சுருக்க ரெப்யூட்டட் காலேஜஸ், பிஎஸ்ஜி ஆகட்டும், எஸ்எஸ்என் ஆகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி தியாகராஜா, இந்த மாதிரி மேக்ஸிமம் மெயின் காலேஜஸ் எல்லாமே ஓசி, பிசி வித்தின் எம்பிசி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும், வாஷ் அவுட் ஆகிடும், இன்க்ளூடிங் மெக்கானிக்கல், சிவில். அப்போ நெக்ஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் 10ஆம் தேதி காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு பதட்டம் அதிகமாயிரும். ஏன்னா நீங்கள் மனசில் வச்சுருக்க எல்லா காலேஜஸும் முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பதட்டம் அதிகமாயிரும். ஸோ அதனால் இன்னொரு விஷயம், நம்ம ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினதில் கட் ஆஃப் கொஞ்சம் போன வருஷத்தோட ஒரு 4-5 மார்க் அதிகமாக தான் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை, பட் நமக்கு 10ஆம் தேதி மார்னிங் தான் தெரிய வரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு செட் ஆஃப் 10 to 15 காலேஜஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரவுண்ட் 2 வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் நான் இதை பார்த்து சொல்கிறேன். ஸோ மெஃப்கோ ஸ்கெல்னக் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழனியில் இருக்கவங்க, திண்டுக்கல்லில் இருக்கவங்க, மதுரையில் இருக்கவங்க, விருதுநகர், அப்புறம் டவுன் சவுத் சிவகங்கை, அப்புறம் கன்னியாகுமரி, கோவில்பட்டி, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தியாகராஜர் காலேஜுக்கு அடுத்து மெஃப்கோ ஸ்கெல்னக் தான் வைப்பாங்க.
ஆனால் இதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் காலேஜஸ் வைக்கலாம், சென்னையில் காலேஜஸ் வைக்கலாம். பட் சென்னை அண்டு கோயம்புத்தூர் காலேஜஸை விட இப்போ ரவுண்ட் 2ல் உங்களுக்கு கிடைக்கிற காலேஜஸை விட மெஃப்கோ ஸ்கின்லெக் ரொம்ப பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஈரோடு சேலத்தில் இருக்கவங்க கூட மெஃப்கோ ஸ்கின்லெக்கை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. பட் இதில் கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ கிடச்சிரும். செகண்ட் ரவுண்டில் வந்து ட்ரிபிள் இ கிடச்சிரும், ஐடி கிடச்சிரும், இசிஇ கிடைக்கும். சிஎஸ்சி ரொம்ப டஃப், சிஎஸ்சி அண்ட் ஏடிஎஸ் ரொம்ப டஃப். செகண்ட் ரவுண்டில் வந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் கிடைக்கிறது. ஸோ அதனால் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸில் இதை நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சுக்கலாம். ஈவன் கோயம்புத்தூரில் இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த சைடில் தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். மெஃப்கோ ஸ்கின்லெக் இன்ஜினியரிங் காலேஜை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ரவுண்ட் 2ல் போகிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ரவுண்டு 1ல் வந்து நீங்கள் நினச்சி வச்சுருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் முடிய ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ரவுண்ட் 2 கேண்டிடேட்ஸ். ரவுண்ட் 1 கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்க நினச்ச காலேஜஸ் கிடைக்கணும். ஓகே, ரவுண்ட் 2 கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ நீங்கள் 179லேருந்து ஆரம்பித்து 144 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 30-35 மார்க்ஸ் கட் ஆஃப் போகிறதுனால வந்து என்னென்ன காலேஜஸ்லாம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 3 டேஸ் தான் இருக்குது. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்கும். அப்போ அதுக்குள்ளே என்னென்ன காலேஜஸ் நம்ம எடுக்க போகிறோங்கிறத தயவு செஞ்சு உன்னிப்பாக நீங்கள் கவனித்து வச்சுக்கோங்க. ஓகே, பை பை.